மலர்களால் நிறைந்த ஒரு அழகான தோட்டத்தில் தேனீகளெல்லாம் மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருந்தன. அந்த தேனீகளில் ஒரு சின்ன தேனீ இருந்தது. அவளுடைய பெயர் மிட்டு. மிட்டு ரொம்ப சோம்பேறி. மற்ற தேனீகள் மலரிலிருந்து மலருக்கு பறந்து தேன் சேகரிக்கும்போது மிட்டு மட்டும் ஒரு இலை மேல் உட்கார்ந்து சிரித்துக்கொண்டே இன்று ஓய்வு, நாளை வேலைன்னு சொல்லி சோம்பலாக இருந்தாள். நிழலில் சாய்ந்து சிரித்துக்கொண்டே நேரத்தை கழித்தாள். அப்ப திடீர்னு வானம் இருண்டது. மழை கொட்ட ஆரம்பிச்சது. உழைத்த தேனீகள் எல்லாம் உடனே கூண்டுக்குள் போய் பாதுகாப்பாக தேனை ருசித்தன. ஆனா மிட்டு மட்டும் வெளியே நனைஞ்சு பசிச்சு தேன் இல்லாம கஷ்டப்பட்டாள். அந்த நேரத்தில் ஒரு அறிவுள்ள தேனீ மிட்டுவ பார்த்து, இன்று உழைக்காதவன் நாளை வருந்துவான்னு மெதுவாக சொன்னது. அந்த வார்த்தைகள் மிட்டுவின் மனசு தொட்டது. அடுத்த நாள் மிட்டு சுறுசுறுப்பாக மலர்களுக்கு பறந்து தேன் சேகரிச்சாள். இப்போ அவள் கூண்டுக்குள் சந்தோஷமா சிரித்துக்கொண்டே தேனை அனுபவிக்கிறாள். இந்த கதையின் பாடம் என்னன்னா, இன்று உழைத்தாதான் நாளை சந்தோஷம். இந்த கதை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எந்த கதையை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.